தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பரம ஆல்ரெடி பைக்கை வாங்கிட்டு வந்து வெளியில நிப்பாட்டிட்டு தான் நர்மதாவை வச்சு இளமதி கிட்ட நர்மதா உனக்காக பைக் வாங்கிக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிடுறாப்புல. வெளியில அழைச்சிக்கிட்டு போய் காமிக்கிறாங்க, பைக்கு ரெடியா நிக்குது. அதுக்கப்புறம் இளமதியோட அப்பா அம்மா, நர்மதாவோட அம்மா லீலாவதி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பைக்கை இளமதிக்காக நம்ம நர்மதா தான் புக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே லீலாவதிக்கு இந்த பைக் வாங்குறதுக்கு காசு எதுடி அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஷோரூம் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை வந்து இளமதியே கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. ஸோ இளமதியோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பைக்கையே எப்பயோ மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போனாச்சும் அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி அந்த பைக்கை எடுத்து எலுமிச்சை பழத்தில் வச்சு ஏற்றி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவே ஓட்டி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அங்கே ரிஷி வராப்புல. ரிஷி எதுக்காக வந்திருக்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு திட்டத்தோட தானே வந்திருக்காப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதியோட அப்பா அம்மா, இளமதி இவங்க எல்லாத்தையும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் ஃபேமிலியோட, நீங்களும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் இளமதி கடை இருக்கிறதுனால என்னால் வர முடியாது, வேணும்னா எங்கள் அப்பா அம்மாவை அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எஸ்ஐ ரிஷியோடையும் அவங்க அப்பா அம்மாவோடையும் கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பரம ரிட்டர்ன் ஆகுறாப்புல. வர்றவர் கையில் விளையல் பாக்ஸோட வராப்புல. அதை வச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு ரூமில் போயிட்டு முகத்தை துடைக்கலாம்னு போகிறப்ப கரெக்டாக இளமதி வந்து அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா தான் வாங்கி வச்சு மறந்துட்டு போயிட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பரம வந்து, நீ எதுக்காக இந்த வளையல் எடுத்து போட்ட, இந்த வளையல் நான் வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாங்கினியா, எதுக்காக வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வர வழியில் ஒரு வயசானவர் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தார், யாருமே வாங்கலை, நீனாச்சும் ஒன்று வாங்கிப்பான்னு கேட்டார், அதனால தான் வாங்கினேன் அப்படின்னு நம்ம பரம சொல்ல, இளமதி அந்த வளையலை கழட்டாம தானே போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம பரமனுக்கும் இதை நினைச்சு சந்தோஷம்தான். கோயில்ல ரிஷி இருக்கும் பொழுது கரெக்டா வட்டி கடைக்காரன் சண்முகம் ஃபோன் பண்றாப்புல. ஆனா போனை வச்சுட்டு ரிஷி எங்கேயோ போயிடுறாப்புலையாட்டுக்கு. அந்த போன் காலை இளமதியோட அப்பா தான் அட்டன் பண்றாப்புல. ஸோ அப்ப அட்டன் பண்ணி பேசும்பொழுது வட்டி கடைக்காரன் சண்முகம் தான் பேசுறாப்புல அப்படிங்கிறது புரிஞ்சுக்குது. ஆனா சகஜமா பேசுறாப்புல, இவன் தான் சகஜமா பேசுறாப்புல ரிஷி கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம இளமதியோட அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். இருந்தாலும் என்ன பிளானு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஏன்னா அமைதியாக இருக்கிறதுனால ஃபோன் கால் வரைய கட் ஆகிடுது. பக்கத்துலேயே எல்லாமே இருக்கிறதுனால வேற எதுவும் இளமதியோட அப்பாவாலையும் பேச முடியல. லைட்டாக எஸ்ஐ ரிஷி மேலே இளமதியோட அப்பாவுக்கு சந்தேகம் வருது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதியோட அப்பா அம்மா கிட்ட நம்ம ரிஷியோட அப்பா அம்மா வந்து கல்யாணத்தை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம இளமதி வந்து பரமனை வந்து வண்டியில் சில ஃபிட்டிங்லாம் நடக்கணும், அதனால் ஆட்கள் இங்கே வருவாங்க, என்னை கடையில் மட்டும் உன்னோட ஆட்டோவில் போய் ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி நம்ம பரமனை அழைச்சிக்கிட்டு இளமதி ஆட்டோவில் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரிஷி செட் பண்ண அடியாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரம போகிறத பார்த்துட்றாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.